விவசாயிகளுக்கு ஒரு ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. இது விவசாயிகள்ட்ட தான் வாங்குறாங்க. சரி, அந்த தானிய கிடங்கு இடங்களும் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இதே விவசாயிகள்கிட்ட தான் வாடகையும் வாங்குறாங்க. விவசாயிகள்கிட்ட தான் கமிஷன் வாங்குறாங்க, விவசாயிகள்கிட்ட தான் வாடகையும் வாங்குறாங்க. தமிழக அரசு எந்த ஒரு கொள்முதல் நிலையங்களையும் அவங்க ஏற்படுத்தவும் இல்லை. மாறாக மத்திய அரசு தமிழ்நாட்டில் 6 இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் வச்சிருக்காங்க. ஆக மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யறது மாதிரி தமிழக அரசு எதுவுமே செய்யலை. இன்னைக்கும் நாளைக்கு வரக்கூடிய புயலுக்கு இதுவரையிலும் எந்த ஏற்பாடுகளும் இருக்கான்னு தெரியல அவங்க. ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய மழை தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால பேரிடர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, டெல்டா பகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.